சரியா? ஸோ மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் தரோவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். ரொம்ப அதர்ஸ் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. ஸோ யூனிட் 1 யூனிட் 1ல இந்த தியரி பார்ட் டேரக்டா ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு மேக்ஸிமம் 2 அல்லது 3 யூனிட் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு? ஸோ ஃபோர்ஸ்னா என்னன்னா, வாட்ஸ் அ ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் இஸ் தி ஆக்ஷன் ஆஃப் ஒன் ஆன் அனதர். ஸோ இங்க ஒரு பால் இருக்கும். ஸோ ஹீஸ் ஹிட்டிங் த பால் வித் அ கால்ஃப் பேட். ஓகே, ஸோ ஹீஸ் அப்ளைங் த ஃபோர்ஸ் ஆன் தி பால். சரியா? ஸோ சிமிலர்லி ஒரு ஃபுட்பால் பிளேயர், ரைட், ஹீஸ் கிவிங் ஃபோர்ஸ் ஆன் தி பால். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஒரு ஃபோர்ஸை டிஃபைன் பண்றதுக்கு வி ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ எந்த இடத்துல, வேர் வி அப்ளை தி ஃபோர்ஸ், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அண்ட் தென் எந்த டைரக்ஷன்ல ஹிட் பண்றோம், அண்ட் தென் எவ்வளோ மேக்னிடியூட்ல. ஸோ திஸ் இஸ் ஹவு வி வில் டிஃபைன் அ ஃபோர்ஸ் யூசிங் திஸ் 3 டேர்ம்ஸ். அப்புறம் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்தா எப்படி, ஒரே பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்தா எப்படி, அண்ட் தென் ஒரே பிளேன்ல இருந்தா எப்படி, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து வி கேன் கிளாசிஃபை, ரைட்? ஸோ ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கு. ஸோ இங்க ஒரு டக் ஆஃப் வார்ல ஒரு 10 பேர் வந்து ஃபோர்ஸ் வச்சு இழுக்கிறாங்க, ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கு, சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன், தட் இஸ் கால்ட் கொலினியர் ஃபோர்ஸஸ். ஒரே பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு, தட் இஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அண்ட் தென் ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகுது. இந்த டேம்ல பாத்தீங்கன்னா ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் கோப்ளனார் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இங்க டைப்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு குவிஸ் மாதிரி. ஓகே, ஸோ இங்க பார்த்தேன்னா ஒரே பாயிண்ட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோர்ஸ் வந்து 2 ஃபோர்ஸ் போகுது அப்படின்னா இது என்ன டைப்பு? ஆக்டிங் ஆன் அ சேம் பாயிண்ட். ஸோ சேம் பாயிண்ட்னா தட் இஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸ். இது கன்கரண்ட் ஃபோர்ஸ். இங்க ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளேன் வச்சுக்கிட்டேன்னா இது ஒரு பீமு. இந்த பீம்ல வி ஹேவ் 3 டிஃபரெண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன டைப்? அது கோப்ளானார் ஃபோர்ஸஸ். இது கோப்ளானார் ஃபோர்ஸஸ். இங்கேயும் பார்த்துட்டா ஒரே பாயிண்ட்ல n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு. திஸ் இஸ் அகெயின் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். சரியா? இது கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாகவே வந்து ஃபோர்ஸ் பார்த்துட்டேன்னா ஃபோர்ஸ் வந்து எய்தர் it has to be vertical or horizontal, then only we can sum up the forces. So sigma f of x, அதாவது எனக்கு ஹரிசாண்டலா இருக்க ஃபோர்ஸை மட்டும் கூட்டணும் அல்லது வெர்டிகலா இருக்க ஃபோர்ஸை மட்டும் தான் கூட்டி we will find out the resultant force. சரியா? ஆனா ஆனா in real lifeல we don't have such only horizontal force அல்லது vertical force இருக்காது. ஓகேவா? ஸோ அது இன்க்ளைன்டு, இந்த மாதிரி ஒரு எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கு? which is inclined with x axis at an angle of theta degree. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்க்ளைண்டா இருக்கு. ஸோ அதை we can ரிசால்வ் பண்ணேன்னா தீட்டா எக்ஸ் ஆக்சிஸ் கூட இருக்கு. ஸோ எந்த ஆக்சிஸ் கூட ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதுல தான் வந்து காஸ் தீட்டா வரும். மேக்னிடியூட் இந்த எஃப் போட்டுக்கணும், அண்ட் தென் எஃப் காஸ் தீட்டா. அதே மாதிரி வெர்டிகலா ரிசால்வ் பண்ணேன்னா எஃப் சைன் தீட்டா. ஸோ இப்படி ரிசால்வ் பண்றதுனால இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வில் நாட் சேஞ்ச். ஓகே, ஸோ அதான் வந்து இந்த. ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? எஃப் காஸ் தீட்டா. எஃப் ஆஃப் ஒய்னா எஃப் சைன் தீட்டா. இது ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னா the resultant will not change. சரியா? ஸோ இதே இது சேம் ஃபோர்ஸு. ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எஃப் ஒன் இருக்கு, செகண்ட் குவாட்ரண்ட்ல எஃப் டூ,
தேர்ட் குவாட்ரண்ட்ல F3, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல F4. என்னடா எதுவும் பிரச்சனையா அடே? சரியா, மொத்தம் 3 ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா எப்படி ரிசால்வ் பண்ணுவோம்? F1 cos theta. இது வந்து x வந்து இந்த டைரக்ஷன்ல போனா பாசிட்டிவ், ரைட்? F1 cos theta. அதே மாதிரி y மேல போச்சுன்னா பாசிட்டிவ். இதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட் வரும்போது இது நெகட்டிவ் ஆயிடும். F2 cos theta. காஸ் காம்பனன்ட் நெகட்டிவ் ஆயிரும், இது பாசிட்டிவ். சிமிலர்லி இன் தேர்ட் குவாட்ரண்ட் ரெண்டுமே நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் தீட்டா பாசிட்டிவ், சைன் தீட்டா நெகட்டிவ், ஏன்னா டவுன்வர்ட்ஸ்ல போகுது. ஓகேவா? ஸோ இதான் ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அப்புறம் ஸோ இந்த மாடல் 3ல ஒரு சில பேர் ஹரிசாண்டலா இருக்க ஃபோர்ஸஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணிருந்தீங்க. இப்படி ஹரிசாண்டலா ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு, இன்னொன்று வந்து வெயிட் டவுன்வர்ட்ஸ்ல இருந்துச்சு. அதெல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து 90 டிகிரின்னு வச்சு ரிசால்வ் பண்ணீங்க, இது வந்து 0 டிகிரின்னு வச்சு ரிசால்வ் பண்ணீங்க. ஸோ ஹரிசாண்டலா வெர்டிகலா இருக்க ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது ஹரிசாண்டலா இருக்கு. இங்க ஒரு நாயை வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இங்க ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை ரிசால்வ் பண்ணி நீ ஒய்யை ஆக்குனேன்னா இங்க 0 தான் வரும். அதனால இது வந்து ஹரிசாண்டலா இருக்கிற காம்பனண்ட்டை ஒன்லி யூ ஹேவ் டு ஆட் அப் வித் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். இங்க வெர்டிகலா இருக்கிறத யூ கேன் ஆட் வித் சிக்மா எஃப் ஆஃப் ஒய். சரியா? எது வந்து இன்க்ளைண்டா இருக்கோ, எந்த ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டா இருக்கோ அதை மட்டும் ரிசால்வ் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 10 டிகிரி ஒரு செயினை வச்சு கட்டி இழுக்கிறாங்க டி. ஸோ இதை வந்து டி காஸ் 10 டி சைன் 10ன்னு ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படி இன்க்ளைண்டா இருக்கிறத மட்டும் ரிசால்வ் பண்ணுங்க. சரியா? திஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ஹரிசாண்டல் இன்ஃப்ளூயன்ஸ், ஒன்று வெர்டிகல் இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ இந்த ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வச்சும் ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 நியூட்டன்றது ஹரிசாண்டலா ஆக்ட் ஆகுது, 30 ஃபோர்ஸ் அண்ட் 40 50 60 மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ் இருக்கு? 2 4 5 ஃபோர்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 5 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் என்னன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 டிகிரி வந்து இந்த 20 டிகிரி வந்து 0 டிகிரி ஆங்கிள் இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ இன்க்ளினேஷன், தட் மீன்ஸ். அப்புறம் இந்த 30 நியூட்டன் வந்து 30 டிகிரி, 40 வந்து 60 டிகிரி, 50 வந்து 90 டிகிரி. ஸோ இது டோட்டலா இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு டிகிரி இன்க்ளினேஷன்ல இருக்கு? 90 டிகிரி இன்க்ளினேஷன். அப்புறம் அகைன் செகண்ட் குவாட்ரண்ட் வரும்போது என்ன பண்ணணும்னா இப்படி வந்து இது 60 டிகிரி. ஓகேவா? இந்த 30 டிகிரி எது கூட இன்க்ளினேஷன் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இது வித் தி வெர்டிகல் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கூட எவ்வளவு இருக்கு? 60 டிகிரி. ஆனா இது செகண்ட் குவாட்ரண்ட், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேல இருக்க 4 ஃபோர்ஸும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இந்த 4 ஃபோர்ஸும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது மட்டும் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ 20 காஸ் 0 20, 20 சைன் 0 0 வரும். இங்க என்ன வரும்? 30 காஸ் 30, 30 காஸ் 30, இங்க 30 சைன் 30, இங்க 40 காஸ் 60, இங்க 40 சைன் 60. அது கீழே வரும்போது 50 காஸ் 90, இங்க 50 சைன் 90. ஸோ இது வந்து 50 வரும், இங்க 0 தான் வரும். காஸ் 90 சாரி சைன் 90 0 வரும். ஓகேவா? இங்க 60 காஸ் 60, இங்க 60 சைன் 60. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி இங்க எஃப் ஆஃப் எக்ஸ், சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இங்க சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய். ஓகேவா? இது தூக்கி இங்க ரிசல்டன்ட் வேணும்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஸோ இது போட்டேன்னா உனக்கு ரிசல்டன்ட் கிடைக்கும். அப்புறம் tan தீட்டா வேணும், இந்த ரிசல்டன்ட் எவ்வளவு ஆங்கிள் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும்னா we have the formula sigma f of y divided by sigma f of x. ஸோ லாமிஸ் தியரம், ஒரு பார்ட்டிகிள்ல அல்லது ஒரு பாயிண்ட்ல
ஓகேவா? இந்த மாதிரி 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கியூன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆர்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டோட்டலி 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ பாயிண்ட். ஸோ 3 ஃபோர்ஸ் ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சுன்னா அது பேர் என்னது? கன்கரண்ட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம். 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வி ஹேவ் அ ஈக்குவேஷன் ஃபார் தீஸ் 3 ஃபோர்ஸஸ். ஓகேவா? இது வந்து லாமிஸ் தியரம் அல்லது சைன் லான்னு சொல்லுவாங்க. இட் ஸ்டேட்ஸ் தட் 3 coplanar forces acting on a point which is in equilibrium, then each force is proportional to the sine of the angle between the other two. அதாவது இந்த T1க்கு ஆப்போசிட்ல என்ன ஆங்கிள் இருக்கு? இதான் வந்து T1க்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. 60 plus 90 150 டிகிரி. இந்த T2க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இங்க ஒரு 45, இங்க ஒரு 90. ஸோ டோட்டலா 135 வரும். இது எல்லாத்தையும் சேர்த்தேன்னா 135. இந்த T3க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 75. ஸோ T1 divided by sin 150 is equal to T1 divided by sin 150 is equal to T2 divided by sin 135 divided by T3 divided by sin 75. ஸோ இதான் வந்து லாமிஸ் தியரம். இதை வச்சு we can find out the unknown values. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இந்த லைட்டோட வெயிட் கொடுத்துருக்கான் 15 நியூட்டன். ஓகேவா? ஸோ இங்க T3 வந்து டைரக்டா 15 போட்டுக்கலாம். எனக்கு T1 வேணும்னா இதை மறந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐ சால்வ் தீஸ் டூ. இந்த T1ஐயும் இந்த 15ஐயும் சால்வ் பண்றேன். ஸோ T1 இந்த இது வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படி இங்க போயிடும். sin 150. கரெக்டா? ஸோ ரிமைனிங் இது எப்படி இருக்கு? 15 sin 75. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணேன்னா யூ வில் கெட் T1. இப்போ எனக்கு T2 வேணும்னா இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணேன்னா ஐ வில் கெட் T2. ஸோ இந்த sin 145 135 இந்த சைடு கொண்டு போனேன்னா ஐ வில் கெட் தி வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ 2 இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ரொம்ப எல்லாம் கிடையாது, 2 இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா? சரி, வந்தா சால்வ் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைண்ட் த டென்ஷன் இன் ஈச் செக்ஷன் ஆஃப் தி கேபிள். ஓகே. ஸோ ஒரு வெயிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வெயிட் வந்து 300 நியூட்டன்ல சப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க W1 எவ்வளோ, W2 எவ்வளோ, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்ல எல்லாம் இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஏபியில் ஒரு டென்ஷன் இருக்கும், டிபிசியில் ஒரு டென்ஷன் இருக்கும், அப்புறம் டிசிடியில் ஒரு டென்ஷன் இருக்கும். இதுல எல்லாத்தையும் எவ்வளோ டென்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது போக W1 எவ்வளோ, W2 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை 2 செக்ஷனா பிரிக்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு ஏதாவது ஒரு அன்னோன் தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும் அல்லது இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு எங்க ஏதாவது ஒரு வேல்யூ தெரியும். இந்த லாமிக் தியரத்துல முன்னாடி போட்டோம், ஒரு வேல்யூ தெரிஞ்சாதான் நம்மளால மிச்ச 2 வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்துட்டேன்னா இங்க டைரக்டா எதுவும் கொடுக்கல, ஆனா அவன் என்ன சொல்லியிருப்பான்னா இந்த சம்ல இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி. அதாவது இங்க ஆக்ட் ஆகிற வெயிட் தான் இங்க டிசிடிலையும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பல பேர் என்ன ப்ராப்ளம் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்ட்ரிங் இன்வால்வ் ஆயிருக்கு, அதனால டென்ஷன் வரும். ஓகேவா? வரும். ஸோ என்ன யூனிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டீன்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிசிடி டென்ஷன், இங்க இருந்து இங்க போறதுக்கு டென்ஷன் டிசிடி. ஓகேவா? ஒருவேளை இங்க போற அப்படின்னா டென்ஷன் டிசிபி வரும். டென்ஷன் டிசிபி. ஓகேவா? ஸோ இங்க கீழே ஆக்ட் ஆகிறது வெயிட், அது வந்து அப்படி டபிள்யூனே போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க இந்த இதுலயும் வெயிட் தான் ஆக்ட் ஆகுது. இங்க பார்த்துட்டேன்னா டென்ஷன் எங்க இருந்து எங்க போகுது, பில இருந்து ஏக்கு போகுது. ஸோ டென்ஷன் பிஏ. ஓகேவா? ஸோ இந்த சம்ல எல்லாம் டென்ஷன் யூஸ் பண்ணணும். இதே இது ஸ்பியர் அடுத்த ப்ராப்ளம் வரும், அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை தான் சால்வ் பண்ண போறேன், இந்த பார்ட்டை எடுத்து சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஜூம் பண்ணி வச்சிருக்கிறேன் கீழே. ஸோ
இங்க 300 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, அதே ஃபோர்ஸ் தான் இங்கேயும் ஆக்ட் ஆகும். பிகாஸ் திஸ் புள்ளி இஸ் டின்ற புள்ளி என்னது, ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டிரா தி ஃப்ரீ பாடி டயக்ராம். டென்ஷன் சிடி இங்க ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த சைடு ஆக்ட் ஆகுறது டென்ஷன் சில இருந்து பிக்கு போகுது. இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, அது எங்க போகுது, டென்ஷன் டில சில இருந்து பிக்கு போகுது, டென்ஷன் டிசிபி. அதுக்கப்புறம் இங்க W2. ஓகேவா? ஸோ இந்த 3 தான். ஸோ இதுல டிசிடி எவ்வளோன்னு தெரியும். எப்படி தெரியும்? ஏன்னா இது ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி, இங்க ஆக்ட் ஆகிற வெயிட் தான் இங்க இருக்கிற டென்ஷன். ஓகேவா? ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ டிசிடி எவ்வளவு, 300 நியூட்டன். ரைட்? இப்போ ஆங்கிள் நமக்கு தெரியும். ஆங்கிள் பல பேருக்கு சால்வ் பண்ண தெரியல, எப்படி ஆங்கிள் வரும் என்னன்னு. ஒரு சிம்பிள் பாருங்க. சரியா? ஸோ இது 120 டிகிரி. ரைட்? இது எவ்வளவு இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ரிமைனிங் இந்த ஒரு ஆங்கிள் தான், அது 360 மைனஸ் 210, 150 டிகிரி வரும். ஸோ ஒரு பார்ட்டிகிள்ல இப்படி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்தோம்னா எவ்வளவு ஆங்கிள் இருக்கும், 360 டிகிரி இருக்கணும். அதே மாதிரி லாமிஸ் தியரத்துல நல்லா செக் பண்ணிக்கோங்க, இந்த மூணையும் கூட்டினேன்னா 360 டிகிரி வரணும். அப்படி இல்லைன்னா தப்பு. பல பேர் மாடல் 1, 2, 3 ரெண்டு எக்ஸாம்லயுமே 1 and 3ல மூணையும் கூட்டினா 120 டிகிரி வர்ற மாதிரி சால்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இது 90 டிகிரி, இது 150 டிகிரி, மேல இருக்கிறது 120 டிகிரி, மேல இருக்கிறது 120 டிகிரி. சரியா? ஸோ இப்போ லாமிஸ் தியரம் சால்வ் வச்சு இந்த ரிமைனிங் டூ ஃபோர்ஸஸ் we are going to find out. TCD டிவைடட் பை அதுக்கு ஆப்போசிட்ல என்ன பண்ணுவ இது எக்ஸாம் போச்சு தெரியலாம். டிசிடிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது sin 90. டிசிடிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது, இந்த டிசிடிக்கு ஆப்போசிட்ல இருக்காங்கன்னா இது. ஓகேவா? அண்ட் தென் டிசிபிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது, டிசிபிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இது sin 150. அதுக்கப்புறம் W2க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது sin 120. யாராவது கால்குலேட்டர் வச்சுக்க கையில, யாராவது கால்குலேட்டர் வச்சுக்கடா. இருந்தா சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிடி வேல்யூ நமக்கு தெரியும். டிசிடி வந்து எவ்வளவு, 300 நியூட்டன். டிசிடி 300 நியூட்டன். ஸோ இந்த டிசிபி எவ்வளவு வரும், W2 எவ்வளவு வரும், கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை விட்டுறேன், இந்த W2 விட்டுறேன். சரியா? இதை ரெண்டை மட்டும் சால்வ் பண்றேன். 300 டிவைடட் பை sin 90னா ஒன்று தான். ஓகேவா? இந்த sin 150 மட்டும் மல்டிப்ளை பண்ண இங்க டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் கொண்டு வந்தேன்னா யூ வில் கெட் தி டிசிபி வேல்யூ. இதை மட்டும் இங்க ஆப்போசிட்ல கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணு. 300 into sin 150 எவ்வளவு வரும் பாரு டிசிபி. டிசிபி இஸ் ஈக்குவல் டு 300. என்னடா? 150. Sir, 300 into sin 150 by sin 90 அப்படி பண்ணணுமா சார்? ஆமா, sin 90 வரும். sin 90 ஒன்று தான், அதனால அது தேவையில்லை. சரியா? ஸோ கீழே sin 90க்கு மேல ஒன்று வேணா போட்டுக்கோ. ஸோ வேல்யூ வில் பி 150. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த டிசிபி கண்டுபிடிச்சிட்டோம். டிசிபின்றது எங்க ஆக்ட் ஆகுது, இது 150 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? எனக்கு இடம் இல்லைன்றதுனால ஐ ஜஸ்ட்
erase this two. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ எனக்கு W2 வேணும். W2 வேணும். அதே அந்த 300 divided by sin 90 into equal to 259.8, sir. 14. column. So 259.8. opposite. ஓகே ஓகே ஓகேடா, நான் அதையும் சால்வ் இது எழுதிடுறேன். W2 டிவைடட் பை அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது sin 120. ஓகேவா? ஸோ எனக்கு W2 வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், W2 மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 120 இந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு W2 எவ்வளவு வருது? 259.8, sir. 259.8 நியூட்டன். சரியா? ஸோ இப்போ இந்த போர்ஷன் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டோம். இப்போ பாயிண்ட் பிக்கு வாங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பி. ஓகேவா? ஸோ இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் டென்ஷன் இந்த சைடு போகும். ஓகேவா? அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு வந்துச்சு? 150 நியூட்டன் இருந்தது. ஸோ டிசிபி இங்க வரும்போது டிபிசி ஆயிரும். ரெண்டுமே ஈக்குவல் தான் மேக்னிடியூட்ல, பட் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்புறம் இங்க கீழ இருந்து மேல போறது டிபிஏ. டிபிஏ. ஓகேவா? ஸோ பில இருந்து ஏக்கு போகுது டென்ஷன் அப்படின்றதுனால டிபிஏன்னு போட்டிருக்கேன். கீழே ஆக்ட் ஆகிறது W1. சரியா? ஸோ இப்போ அதே லாமிஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். இந்த ஆங்கிள் 90, ஏன்னா ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ 90, 150, 240 வரும். இந்த ஆங்கிள் 120 டிகிரி வரும். ஓகே. ஸோ லாமிஸ் தியரம் யூஸ் பண்றீங்க. 150 அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் என்னது? 120 டிகிரி. சைன் 120 is equal to TBA divided by sin 90. TBA க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 90 டிகிரி ஆங்கிள் is equal to W1 divided by sin 150. So first you solve these two. இது ரெண்டையும் சால்வ் பண்ணேன்னா உனக்கு TBD கிடைச்சிடும். ஓகேவா? TBA வா, சரி TBA கிடைச்சிடும். இந்த sin 90 வந்து 1 தான். ஸோ 150 divided by sin 120 போட்டேன்னா you will get TBA. ஸோ TBA கிடைச்சப்புறம் இதை விட்டுட்டு இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ உனக்கு W1 கிடைச்சிடும். ஓகேவா? இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா 13 மார்க்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்காடா? தம்பி இதே சம் நாளைக்கு வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? Yes, sir. நெக்ஸ்ட் போகலாம். டூ சிலிண்டர்ஸ் பி அண்ட் கியூன்னு ரெண்டு சிலிண்டர் இருக்கு. ரெண்டும் ஒரு கண்டெய்னருக்குள்ள, ரெக்டாங்குலர் கண்டெய்னருக்குள்ள இருக்கு. அதோட வெயிட் கொடுத்துருக்காங்க 400, 200. ஸோ பெரிய பாலோட வெயிட் 400 LB. நம்ம நியூட்டன்ல வச்சு சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? 400 நியூட்டன். சின்ன சிலிண்டரோட வெயிட் 200 நியூட்டன். அதுக்கப்புறம் பெரிய சிலிண்டரோட ரேடியஸ் அங்க 2 இன்ச்சஸ் இருக்கு. we will have 2 meters. அது 2 மீட்டர். சின்ன சிலிண்டரோட ரேடியஸ் 1 மீட்டர். அப்புறம் டோட்டலா அந்த சேனலோட வித், சேனலோட லென்த் வந்து 5.6. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. determine the reactions. ஸோ எங்கெங்கெல்லாம் ஒரு கான்டாக்ட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு சர்க்குலர் பால் போறோம். ஓகேவா? இந்த பாக்ஸை என்ன பண்ணோம், இந்த சிலிண்டர் வந்து உடைச்சிட்டு வெளியே போகணும்னு ட்ரை பண்ணும் இல்லையா? ஏன்னா ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே ஒரு கான்டாக்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்து இந்த பாக்ஸை அழுத்தி உடைக்கணும். வெயிட்டை பொறுத்து அது உடையுமா உடையாதுங்கிறது டிபெண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். wherever there is a contact, there is a reaction force. ஓகேவா? ஸோ இப்போ
ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்ப்போம். இந்த டயக்ராமே எப்படி ஜூம் பண்ணி இங்க வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் P-ல இங்க ஒரு கான்டாக்ட் R1, இங்க ஒரு கான்டாக்ட் இருக்கு, அதனால ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ஹாரிசான்டலா இருக்கிறது ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்போதுமே பெர்பெண்டிகுலரா இருக்கணும். எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும்? பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். எந்த சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸ் தான் கான்டாக்ட்ல இருக்குன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர். இது R2, இது பாயிண்ட் 2, செகண்ட் பாயிண்ட். இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து R2. இது எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு டு த சர்ஃபேஸ். அப்புறம் இங்க வாங்க, இந்த ரெண்டு பாலும் டச் ஆயிருக்கு, அந்த பாயிண்ட் பேரு 3, தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? இங்க ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. சாரி, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு இருக்கு. நான் அதுக்கு மேல 1 2 3 4 வச்சு சால்வ் பண்றேன். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட்ல தேர் இஸ் அ ரியாக்ஷன் R3. அப்புறம் இங்க ஃபோர்த் பாயிண்ட்ல தேர் இஸ் அ ரியாக்ஷன் R4. ஸோ மொத்தம் 4 ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த 4ஐயும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த பாயிண்ட்ல வந்து கான்டாக்ட்ஸ் கம்மியா இருக்கோ, எந்த ஸ்பியர்ல வந்து கான்டாக்ட்ஸ் கம்மியா இருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பியரை தான் சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பால் P-ல, இந்த ஸ்பியர் P-ல மொத்தம் 3 கான்டாக்ட் இருக்கு, ஏபிசின்னு. இங்க ஒரு கான்டாக்ட், இங்க ஒரு கான்டாக்ட், இங்க ஒரு கான்டாக்ட், 3 கான்டாக்ட் இருக்கு. ஓகேவா? இதே இது பால் Q-ல பார்த்தேன்னா மொத்தம் 2 கான்டாக்ட் தான். C-ல ஒரு கான்டாக்ட், D-ல ஒரு கான்டாக்ட். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஸ்பியர் C-யை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸ்பியர் C-யை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சென்டர், இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இங்க 2 ஃபோர்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்பியர் B-யோட சென்டர்ல இருந்து Q-வோட சென்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சோம்னா அந்த லைன்ல தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த சென்டர்ல இருந்து Q-வோட சென்டருக்கு. ஸோ இங்க ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஸ்பியர் B-யோட சென்டர், இது ஸ்பியர் Q-வோட சென்டர். ஓகேவா? ஸோ இது R1, இது R2, இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? டோட்டலா ரேடியஸ் இது 2, அது 1, டோட்டலா 3. இந்த 2 ரேடியஸையும் கூட்டியிருக்கேன். ஓகேவா? 3. எனக்கு வந்து இது வந்து 5.6 தான் இந்த சேனல். இந்த சேனல் வந்து 5.6. ஓகேவா? ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் தி ஆங்கிள், இந்த ஆங்கிள் எனக்கு வேணும். ஓகேவா? அதனாலதான் இந்த ட்ரையாங்கிள் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைபாட்னியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஹைபாட்னியஸ் 3, 2 ரேடியஸையும் கூட்டுறதுனால எனக்கு ஹைபாட்னியஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த பேஸ் அல்லது அட்ஜசன்ட் சைடு வேணும். இந்த அட்ஜசன்ட் சைடு எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சாகும். அப்படி தெரிஞ்சாதான் ஐ கேன் ஃபைண்ட் அவுட் தி ஆங்கிள். ஓகேவா? ஸோ கண்டெய்னர் இந்த மாதிரி இருக்கு. கண்டெய்னர் அந்த 2 ஸ்பியரையும் ஒட்டிட்டு இருக்கு. ஓகேவா? ஒட்டி போட்டுக்கோங்க. ஒரு கண்டெய்னர் மட்டும் போடுறீங்க. கண்டெய்னர் இந்த மாதிரி இருக்கு. அந்த கண்டெய்னரோட வித்து 5.6, வித்து 5.6ன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? எனக்கு இது எவ்வளவு வரும்? இந்த டிஸ்டன்ஸ் இது R1 அல்லது RP வந்து இது வந்து 2ன்னு சொல்லிட்டான். இந்த ரேடியஸ் அது கொடுத்துருக்கான் 1. ஓகேவா? டோட்டலா 5.6. எனக்கு இந்த இது மட்டும்தான் தேவை. ஸோ 5 - 3 போட்டா இது 2 போயிருது ஆல்ரெடி, இங்க 1 போயிடுது. ஸோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 3.6 இஸ் தி அட்ஜசன்ட் சைடு. கரெக்டா? ஸோ 3.6 இஸ் தி adjacent side. So இது 3.6, இது 3.6 ஆ 2.6 ஆடா? 2.6 வரும். 2.6 சரியா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை நான் கொஞ்சம் பெருசு பண்ணி இங்கே போட்டுக்கிறேன், தனியாக போட்டுக்கிறேன். ஸோ ஹைபாட்னியஸ் 3, அட்ஜசன்ட் 2.6. எனக்கு ஹைபாட்னியஸ் தெரியும், அட்ஜசன்ட் தெரியும். ஸோ என்ன ஆங்கிள் வச்சு என்ன ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம்? 2 தெரிஞ்சுன்னா cos theta is equal to 29.9692. சூப்பர்ரா, வெரி குட் வெரி குட்.
adjacent by hypotenuse hypotenuse by adjacent adjacent by hypotenuse sir. adjacent by hypotenuse. So 2.6 divided by 3 போட்டேன்னா 2.6 theta by எவ்வளவு 3 வருது sir. 29 அடா sir 29.92 வெரி குட் வெரி குட் theta வந்து 29.92 வந்துருச்சு ஓகேவா ஸோ இந்த ஆங்கிள் வந்து 29.9 ஓகேவா சார் ஸோ இப்போ ஆங்கிள் புரியல சார் பவித்ரனா எனக்கு அந்த நோயில புரியல சார் நோயில சரி சரி ஒரே நிமிஷம் ஆமா சார் பவித்ரன் தான் சார் பவித்ரன் தான் வெரி குட் வெரி குட் கவனிடா ஸோ இந்த சேனல் இருக்கடா இங்க இந்த சேனல் கொடுத்துருக்கான் இல்லையா சார் அதோட லென்த் வந்து 5.6 கொடுத்துட்டான் சரியா அதை தான் இங்க ரெட் கலர் லைன்ல போட்டிருக்கேன் 5.6 ஓகே சார் இந்த 5.6 நான் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன் இது 1 இது 2 இது 3 ஓகே ஓகேவா ஸோ ஒன்றும் இல்லை இந்த இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன் அப்புறம் இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டருக்கு இப்படி ஒரு லைன் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஹைபாட்னியஸ் போட்டு அதை க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேவா ஓகே சார் ஃபர்ஸ்ட் ஹைபாட்னியஸ் இதான் ஹைபாட்னியஸ் அப்புறம் அதை க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒரு வெர்டிகல் லைன் ஓகேவா ஓகே சார் இப்போ இது 1 இது 2 இது 3 பிரிச்சிருக்கேன் எப்படி பிரிச்சிருக்கேன்னா இந்த நடுவுல இருக்கிறது செகண்ட் பார்ட் நடுவுல இருக்க அட்ஜசன்ட் ஓகே சார் அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா இந்த சென்டர்ல இருந்து இந்த ரேடியஸ் பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் அதை 1ன்னு வச்சுக்கேன் ஓகே சார் இதோட லென்த் எவ்வளவு வரும் 2 ரேடியஸ் வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்கோம் ரேடியஸ் 2 ஓகே சார் ஓகேவா இது வந்து சர்க்கிளோட ரேடியஸ் சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் கியூவோட ரேடியஸ் எவ்வளவு 1 ஓகேவா ஸோ டோட்டல் லென்த் 5.6 இதுல இங்க ஒரு 2 போயிருது இங்க ஒரு 1 போயிருது 5.6ல 3 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு 2.6 இது 2.6 இந்த ஹைபாட்னியஸ் வந்து இந்த ரேடியஸும் கூட்டுற இது வந்து 2 அது 1 அப்ப டோட்டலா 3 எனக்கு இந்த ஆங்கிள் தான் வேணும் ஓகே ஸோ அட்ஜசன்ட் சைடும் ஹைபாட்னியஸும் தெரிஞ்சா காஸ் தீட்டா வச்சு I can find out this angle. ஓகேவா cos theta is equal to adjacent by hypotenuse. So இந்த cos inverse இங்கிட்டு கொண்டு வந்து so theta is equal to 29 point எவ்வளோடா boys 9.29.92 வெரி குட் ஸோ 29.92 ஓகேவா ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதோட ஒரு பார்ட் முடிஞ்சுது அப்புறம் எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் கியூவை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் ஏன்னா அதுல தான் கம்மியான கான்டாக்ட்ஸ் இருக்கு சரியா ஸோ இப்போ கியூக்கு வந்துட்டேன் கியூவோட வெயிட் 200 நியூட்டன் தாங்க அந்த 200 நியூட்டன் எப்படி ஆக்ட் ஆகும் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் சரியா வெயிட் எப்போதுமே பூமியை நோக்கி கிராவிட்டியை நோக்கி தான் ஆக்ட் ஆகும் இல்லையா ஸோ இது 200 டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் 200 நியூட்டன் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டின்னு ஒரு கான்டாக்ட் இருக்கா அங்க ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஓகேவா ஓகேவாடா ஆர்டி ரியாக்ஷன் அட் டி அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஓகே அதை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இங்கே மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன் அதை மூவ் பண்றதுனால ஒரு எஃபெக்டும் மாற போறது இல்லை ஸோ இந்த இது வந்து ஆர்டி ஓகேவா அப்புறம் ஸோ ஒரு சின்ன பாலு இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 நியூட்டன் ஓகேவா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 400 நியூட்டன் ஸோ ஒரு பாலு இன்னொரு பாலை மேல இருந்து அமுக்குது ஸோ கீழே இருக்க பால் என்ன பண்ணும்னா அதை ரெசிஸ்ட் பண்ணும் ஓகேவா இப்படி அமுக்கிறத ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ அதான் வந்து இந்த ரியாக்ஷன்
ஸோ இந்த பி பாலோட சென்டர்ல இருந்து கியூ பாலை நோக்கி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், ஓகேவா, அது R3. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டாதான் சால்வ் பண்ண முடியும். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் புரிஞ்சுதா? R3 அல்லது RC புரிஞ்சுதாடா? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஆங்கிள் வேணும். இந்த ஆங்கிள் இது ரெண்டும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கு. இது எவ்வளவு வரும்? 90 டிகிரி வரும். இது 90 டிகிரி, ஓகேவா? இந்த ஆங்கிளுக்காக தான் நம்ம இங்க 29.92 இந்த ரெண்டு ஸ்பியரை வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த ஆங்கிள் 29.92, ஓகேவா? ஸோ டோட்டலா இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்? அப்போ 29.92 பிளஸ் 90 எவ்வளவு வரும்? 119.92 வரும் இந்த ஆங்கிள். ஸோ இது 119, இது 90. அப்ப இந்த ஆங்கிள் 360 மைனஸ் 90 மைனஸ் 1192 எவ்வளோடா? 150.08 சார். 150.08. வெரி குட். ஓகேவா? ஓகேவாடா? இது புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. ஏய் கணேஷ் இருக்கானடா? பவித்ரன் சார் இல்ல சார், அவன் கோயிலுக்கு போயிருக்கான் சார். ரெடியா ஆமா. சார் கோயிலுக்கு போயிருக்கான் சார். சரி சரி ஓகே. சார் கணி 2 நாள் முன்னாடி வீட்டுக்கு போயிட்டான் சார். எஸ், நாய் வரட்டும். சரி ஓகே. ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம். 3 ஃபோர்ஸ் 3 ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சுடா. ஓகேவா? இப்ப லாமிஸ் தியரம் சொல்லுங்க பாப்போம். லாமிஸ் தியரம். ஸோ வெயிட் ஃபர்ஸ்ட் 200 நியூட்டன். 200 டிவைடட் பை sin 150. ஓகே. இஸ் ஈக்குவல் டு R3 டிவைடட் பை அல்லது RCன்னு வச்சுக்கோ. RC டிவைடட் பை sin RC. இந்த R3க்கு ஆப்போசிட்ல 90 சார். sin 90 சார் ஒண்ணு. sin 90 சார். அது ஒண்ணு. ஓகே. அப்போ RDக்கு ஆப்போசிட்ல RD opposite 119. 119 sin 119 sin 29 plus 90 டா. டோட்டலா சொல்லணும். sin 119. சரியா? ஸோ இப்போ எனக்கு RC வேணும்னா இதை ரெண்டையும் ஆக்சுவலா இதை மறந்துட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணேனாலே உனக்கு RC வேல்யூ கிடைச்சிடும். 200 by sin 50 போட்டேன்னா you will get the RC வேல்யூ. RC வேல்யூ எவ்வளவு? 400.97. கூகுள் வேற லெவல்ல இருக்கான்டா. 400 400 point 400 9 400 தான் 0.97. சார். 400.09. 400.97. ஓகே. இப்போ அத மிச்சம் இந்த ரெண்டுக்கு வாங்க. இதை மறந்துட்டு இதை ரெண்டையும் சால்வ் பண்ணும். ஸோ இந்த 119 அப்படியே இங்கே போயிடும், நியூமரேட்டர்ல போயிடும். போனீங்கன்னா எவ்வளவு வேல்யூ வரும்னு சொல்லுங்க. RD 349.84. 349. ஓகே. 7 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 84. இது எல்லாத்துக்கும் நியூட்டன் யூனிட் போடணும், அதான் முக்கியம். ஓகே. ஓகேவா? இது டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க. இதோட இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஓவர். அப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பி, FPD ஆஃப் பிக்கு வரீங்க. பி ஸ்பியரோட ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ அதே தான். வெயிட் கீழே டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுதா? இது வந்து வெயிட் ஆஃப் தி ஸ்பியர் பி, WP. வெயிட் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 400. ஸோ 3 கான்டாக்ட் இருக்கு. இங்க ஒரு கான்டாக்ட், இங்க ஒரு கான்டாக்ட், இங்க ஒரு கான்டாக்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஏன்னு கொடுத்துருக்கான், RA. ஸோ
ஸோ இந்த ஆர்ஏவை அப்படியே ரைட் சைடு இங்கே மூவ் பண்ணி வச்சிட்டேன். இது ஆர்ஏ, இங்க ஆர்பி, இந்த ஃபோர்ஸ் ஆர்பி அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் இங்க மேலாப்ல இப்படி வச்சிட்டேன் ஆர்பி. அப்புறம் ஸோ இந்த பாலுக்கு மேல இருந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வருது, அது ஆர்சி. ஆர்சியோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், இந்த வேல்யூ இங்க இருக்கு 400 நியூட்டன். 400. ஓகேவா? இப்போ அந்த இது பார்த்தோம் இல்லையா, 4 ஃபோர்ஸ் இருந்தா ரிசால்வ் பண்றது பார்த்தோமா, அதே தான் இங்கே பண்ண போறோம். 4 ஃபோர்ஸ் இருக்கு, ஆமா 3 ஃபோர்ஸ் இருந்தா தான் லாமிஸ் தியரம், அதையும் புரிஞ்சுக்கோங்க. 3 ஃபோர்ஸ் இருந்தா லாமிஸ் தியரம், 3 ஃபோர்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா நம்ம ரிசால்வ் தான் பண்ணணும், ஒரு டேபிள் போடணும். ஓகேவா? ஒரு டேபிள் ஃபர்ஸ்ட் இந்த 4 ஃபோர்ஸ் என்னன்னு இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ ஃபோர்ஸ் என்னென்ன ஃபோர்ஸ் பார்த்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் 400 நியூட்டன். 400 நியூட்டன் எப்படி இருக்கு? வெர்டிகலா இருக்கு. ஆங்கிள் வந்து இதை விட்டுரு, ஆங்கிள் வந்து வெர்டிகலா இருந்தா தேவையில்லை, ஒன்லி எஃப் ஆஃப் ஒய்ல மட்டும் கொண்டு வந்தா போதும். இது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எஃப் காஸ் தீட்டா. எஃப் ஆஃப் ஒய்னா எஃப் சைன் தீட்டா. ஃபோர்ஸ்னே வச்சுக்க 400 டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் 400 நியூட்டன் நான் ரிசால்வ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 400 நியூட்டன். ஆங்கிள் வந்து இது வந்து போடவே தேவையில்லை, எது வந்து இன்க்ளைண்டா இருக்கோ அதை மட்டும் போடும். ஸோ 400 நியூட்டன் ஆங்கிள் விட்டுரு, அப்படி விட்டுரு. எஃப் ஆஃப் எக்ஸ்ல வராது, ஒன்லி எஃப் ஆஃப் ஒய்ல மட்டும் மைனஸ். புரியுதாடாவே? இதை ரிசால்வ் பண்றது இப்பதான் சார் கவனிக்கிறேன் எப்படின்னு சொல்லி. இங்க பாரு. ஸோ இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, ஓகேவா? எஃப், அதோட மேக்னிடியூடு ஏதோ ஒன்று இருக்கும், 200 நியூட்டன் வச்சுக்கோ. அண்ட் தீட்டா வந்து 30 டிகிரி. ஸோ நம்ம யூஸ்வலா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோம், அதாவது ஹரிசாண்டலா இருக்க ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சிக்மா எஃப் ஆஃப் ஒய்ன்னு போடுவோம், வெர்டிகலா இருக்க ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டி அதோட வேல்யூ என்னன்னு சொல்லுன்னு போடுவோம். ஓகேவா? ஆனா இங்க எப்படி இருக்கு? ஹரிசாண்டலாவும் இல்ல வெர்டிகலாவும் இல்ல, ஒரு 30 டிகிரி இன்க்ளைன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 30 டிகிரி இன்க்ளைன்ல இருந்தா சிக்மா கூட்ட முடியாது, சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸாவோ எஃப் ஆஃப் ஒய்யாவோ கூட்ட முடியாது. அதனால இதை என்ன பண்ணுவோம்னா ஹரிசாண்டலா ஒரு காம்பனன்ட் 200 cos 30 இதை ரிசால்வ் பண்ணிக்கும். 200 cos 30 வெர்டிகலா ரிசால்வ் பண்ணிக்கும் 200 sin 30. ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட் அண்ட் வெர்டிகல் காம்பனண்டா நான் ரிசால்வ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ரிசால்வ் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு ஃபோர்ஸை 2 காம்பனண்டா ரிசால்வ் பண்ணிட்டேன். அப்படி ரிசால்வ் பண்றதுனால இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு லாமிஸ் தியரம் தெரியும் இல்லையா? சாரி, லாமிஸ் தியரம் பித்தகோரஸ் தியரம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஹைபாட்னியஸ் இருக்கு, இந்த ஹைபாட்னியஸ் இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்னியஸ். ஓகேவா? ஒரு காம்பனண்ட்டை அட்ஜசண்டாவும் ஆப்போசிட்டாவும் ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் a ஸ்கொயர், அதாவது இந்த மாதிரி ரிசால்வ் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணனா எனக்கு ஹைபாட்னியஸ் வேல்யூ கிடைச்சிடும். அதே தான் இங்கே. ஸோ எஃப் இந்த ஃபோர்ஸை வந்து ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் ரிசால்வ் பண்ணேன்னா அதோட வேல்யூ மாறாது, அவ்வளவுதான். சரியா? ஆனா ரிசால்வ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. ஹரிசாண்டல் கூட எக்ஸ் ஆக்சிஸ் கூட இருந்தா காஸ் தீட்டா எக்ஸ் ஆக்சிஸ் கூட வரும், இங்கே காஸ் தீட்டா வரும், எஃப் காஸ் தீட்டா. ஒருவேளை தீட்டா இங்க இருந்துச்சுன்னா இங்கே எஃப் காஸ் தீட்டா வரும். அதனால எப்போதுமே ஆங்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட இருக்க மாதிரியே பாத்துங்க. ஒருவேளை 30 கொடுத்துருந்தான்னா 30 மறந்துட்டு இங்கே 16 போட்டு ஆங்கிளை இந்த ஆங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணு. சரியா?
ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது, இன்க்ளைனா இருக்கிற ஃபோர்ஸை மட்டும் ரிசால்வ் பண்ணுங்க, ஹரிசாண்டலா இருக்கிறதையோ வெர்டிகலா இருக்கிறதையோ ரிசால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 400 ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ண வேண்டாம். அது ஒன்லி ஒய் டைரக்ஷன்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகிறதுனால, அதுவும் டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகிறதுனால நான் மைனஸ்ன்னு போட்டுறேன். இது முடிஞ்சது. அப்புறம் செகண்ட் ஃபோர்ஸ் வந்து ஆர்ஏ. ஆர்ஏ வந்து எப்படி இருக்கு? ஆர்ஏவா ஆர்ஏ தான். ஆர்ஏ எப்படி இருக்கு? ஒன்லி வெர்டிகலா இருக்கு. அதனால நான் ஆர்ஏன்னு மட்டும் போட்டுக்கிறேன். அது வந்து முன்னாடி போறதுனால இது பாசிட்டிவ். ஒன்லி ஹரிசாண்டல்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து ஆர்சி, ஆர்பி முடிச்சோம். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ஆர்பி. ஆர்பி வந்து எப்படி இருக்கு? மேல ஆக்ட் ஆகுது. மேல ஆக்ட் ஆனா ஒன்லி ஒய்ல மட்டும்தான் வரும். இது ஆர்பி. ஃபோர்த் ஃபோர்ஸ் ஆர்சி. ஆர்சி தான் நமக்கு இப்ப என்னன்னா பிரச்சனை. ஆர்சி இன்க்ளைண்டா இருக்கு. ஆர்சி இன்க்ளைண்டா இருக்கு. அது எப்படி இருக்கு? 29 டிகிரி. 29 தானே? 29 வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த ஆங்கிள் 29 டிகிரி. 29 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ சொல்லி இது எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? திருமால், சார் இது எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? ஆர்சி காஸ் 29 எக்ஸ் ஆக்சிஸ்ல வருது. ஆர்சி காஸ் 29.92. இங்கே வரும்போது அந்த ஆர்சி ஆக்சிஸ் விட அந்த காஸ் வேல்யூ எப்படி சேர்த்துக்கணும்? என்னடா? அந்த அந்த ஆங்கிளோட வேல்யூட இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து காஸ் வேல்யூ, ஒய் ஆக்சிஸ் வந்து சைன் வேல்யூ எப்படி சேர்த்துக்கணும்? அதான்டா இப்ப சொன்னேன் எவ்வளவு நேரம். இப்பதான் ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபோர்ஸ் இன்க்ளைண்டா இருக்குடா. ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆக்சிஸ், ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, ஓகே? அல்லது இப்படி கீழே டவுன்வர்ட்ஸ்ல இந்த ப்ராடக்ட்ல இருக்க மாதிரி இப்படி டவுன்வர்ட்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோ. டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுது ஃபோர்ஸ். இந்த ஆங்கிள் வந்து 29. ஓகே. அதோட மேக்னிடியூட் வந்து தெரியல, ஆனா ஆர்சின்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்சியோ ஆர்டியோ இருந்துச்சு. ஆர்சின்னு இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இது சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ்லையும் கூட்ட முடியாது, சிக்மா எஃப் ஆஃப் ஒய்லையும் கூட்ட முடியாது, ஓகே? ஸோ இப்படி இன்க்ளைண்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த ஆக்சிஸ் கூட ஆங்கிள் மேக் பண்ணுதோ அந்த ஆக்சிஸ்ல ஆர்சி காஸ் தீட்டாவை ரிசால்வ், அதாவது இந்த காம்பனண்ட்டை, இந்த ஃபோர்ஸை ஹரிசாண்டலா வெர்டிகலா ரிசால்வ் பண்ணிக்கலாம். இங்க ஆர்சி சைன் 29 அதோட ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்க்ளைண்டா இருந்துச்சுன்னா இந்த ஸ்லைடு போறோம். நாய்க்குட்டி இருக்கா? ஸோ இங்க பார்த்தேன்னா இது வந்து வெர்டிகலா இருக்கு. ஸோ திஸ் ஃபோர்ஸ் எக்ஸிட்ஸ் நோ ஹரிசாண்டல் இன்ஃப்ளூயன்ஸ். இங்க வந்து ஹரிசாண்டலா எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது, சரியா? இங்க பார்த்தேன்னா ஒன்லி ஹரிசாண்டல்ல தான் அந்த லைன் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ எஃபெக்ட் ஆன் வெர்டிகல் டைரக்ஷன். ஆனா இங்க வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு? இன்க்ளைண்டா இருக்கு, 29 டிகிரி, ஓகேவா? ஹரிசாண்டல் இல்லாம வெர்டிகல் இல்லாம ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு, சரியா? அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸா ரிசால்வ் பண்ணிக்கலாம். அப்படி ரிசால்வ் பண்ணாதான் நம்மளால இந்த மாதிரி சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட முடியும், சிக்மா எஃப் ஆஃப் ஒய்ன்னு போட முடியும். இப்படி ரிசால்வ் பண்றதுனால இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எஃப்சி அப்படின்றதுன்னு வச்சுக்கேன், இது எஃப்சி காஸ் 29, இது எஃப்சி சைன் 29, சரியா? இப்படி ரிசால்வ் பண்றதுனால இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதை ரெண்டையும் கூட்டினேன் அப்படின்னா எஃப்சி காஸ் 29 ஸ்கொயர் பிளஸ் எஃப்சி சைன் 29 ஸ்கொயர், இது ரெண்டையும் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா யூ வில் கெட் தி எஃப்சி வேல்யூ, ஓகேவா? ஸோ இந்த ரிசால்வ் பண்றதுனால இந்த எஃப்சி வேல்யூ சேஞ்ச் ஆகாது. என்னன்னா அதை ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்கேன், 5 இருக்கிறத 2 + 3 எழுதியிருக்கேன், அவ்வளவுதான், ஓகேவா? நான் சொல்ற புரியுதா? இது வந்து 5ன்னு வச்சுக்கோ,
இதோட மேக்னிடியூடு. அந்த 5 எப்படி ரிசால்வ் ஆயிருக்குன்னா இந்த சைட்ல 3 ஃபோர்ஸாவும் இந்த சைட்ல 2 ஃபோர்ஸாவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ரெண்டையும் கூட்டினா உனக்கு பெருக்கி. கடைசியா 5 தான் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரியா? ஸோ அவ்வளவுதான். இப்போ இந்த சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எல்லா ஃபோர்ஸையும் கூட்டினேன்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேட் பண்ணுங்க, 0 கூட ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த ஆர்சியோட வேல்யூ நமக்கு தெரியும், 400 இருக்கா? ஸோ இங்க வந்து ஆர்சிக்கு வேலை 400 போட்டுக்கோ. 400 sin 29. ஓகேவா? ஸோ இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க. -400 பிளஸ் இது மைனஸ் தான் வரும், மைனஸ் ஆர்சி. ஓகேடா? ஸோ இந்த -400 மைனஸ் ஆர்சி, அது வந்து வேல்யூ தெரியும், மைனஸ் ஆர்சி sin 29 இது வேல்யூ தெரியும். இது மட்டும் பிளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். இதை ஈக்குவேட் பண்ணி வேணா எழுதுறேன் கவனிங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட போறேன். சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய். ஓகேவா? ஸோ ஆர்பி வந்து பாசிட்டிவ் -400. இந்த 400 sin 29.9 எவ்வளோ வருது? 400 sin 29.91. sin 29 100 99.39. 199.39 199.39. மவுஸ் வச்சதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 199.39. ஓகேவா? ஈக்குவல் டு 0 போட்டுரு, ஈக்குவேட் பண்ணு. ஸோ இப்போ எனக்கு ஆர்பி வேணும்னா இந்த ரெண்டையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் கூட்டினேன்னா யூ வில் கெட் தி ஆர்பி வேல்யூ. கரெக்டா? ஸோ ஆர்பி எவ்வளோ வரும்? 599 வரும். இப்போ எனக்கு ஆர்ஏ வேணும்னா இதை ஈக்குவேட் பண்ணுவேன். ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 400 sin 29.91 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இந்த ரெண்டு ப்ராப்ளம் புரிஞ்சாடா? புரிஞ்சிச்சு சார். எஸ் சார். யார் சுதரா? அப்படியே ரெண்டாவது கிளியர் பண்ணணும். சரியா? இப்போ ரெண்டாவது யூனிட்டுக்கு வாங்க. ரெண்டாவது யூனிட்ல 3 டைப். என்னடா? ஆர்பி ஆர்ஏ வேல்யூ மட்டும் சார். ஆர்பி ஆர்ஏ வேல்யூவா? ஆமா ஆமா போட்டிருக்கேன் கரெக்டா. எனக்கு தெரியாது. நீங்க சொல்றதுதான் எனக்கு தெரியும். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே 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 சார். ஓகே சார். நெக்ஸ்ட் ரெண்டாவது யூனிட். ரெண்டாவது யூனிட்ல பீம்ஸ் தான் கேட்பாங்க கண்டிப்பா. பீம்ஸ் அல்லது அது பேர் என்ன, கிரேன், இந்த ரெண்டுல இருந்து கண்டிப்பா ஒரு சம் இருக்கும். சரியா? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்கு, 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் பார்ப்போம் சார். ஆமா, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது லோட்ஸ். பாயிண்ட் லோட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோட், ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிறதுனால அதுக்கு பேரு பாயிண்ட் லோட். இந்த மனுஷன் இருக்கான், இவனோட வெயிட் எப்படி ஆக்ட் ஆகும்? ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும், அது பாயிண்ட் லோட். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட். ஸோ இந்த பிரிட்ஜ் மேல பார்த்தேன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயினே இல்லாம இந்த பிரிட்ஜ் அசியூம் பண்ணி பாரு. அந்த பிரிட்ஜ் ஃபுல்லா ஒரு வெயிட். ஓகேவா? ஸோ அந்த வெயிட் ஃபுல்லா இந்த பிரிட்ஜ் மேல வெயிட் யூனிஃபார்மா இருக்கும், எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகிற லோடு இந்த பிரிட்ஜ் முடிகிற வரைக்கும் there is some load. ஸோ இது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட். சரியா? இதே இது ஒரு டேமுக்கு போறீங்க. டேம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், மேல வந்து டென்சிட்டி கம்மியா இருக்கும், அதாவது வாட்டரோட ப்ரெஷர் ரொம்ப கம்மியா இருக்கும். கீழே போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இந்த வாட்டரோட ஃபோர்ஸா இருக்கட்டும் டென்சிட்டியா இருக்கட்டும். ஓகேவா? இது வந்து யூனிஃபார்மா வேரி ஆகும்.
இங்க வந்து யூனிஃபார்மா இருக்கு, இங்க யூனிஃபார்மா வேரி ஆகுது. இது யூபிஎல், இது யூடிஎல். ஓகேவா? ஸோ யூடிஎல்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி போட்டிருக்காங்க, யூவிஎல்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எப்போதுமே பாயிண்ட் லோட வச்சு தான் நம்மளால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி யூடிஎல் இருந்தாலோ யூவிஎல் இருந்தாலோ we have to convert it into பாயிண்ட் லோட். ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட நம்ம பாயிண்ட் லோடா கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடையும் நம்ம பாயிண்ட் லோடா கன்வெர்ட் பண்ணணும். அதை எப்படி கன்வெர்ட் பண்றது? ஓகேவா? ஸோ எனக்கு இதான் வேணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண. ஆனால் ப்ராப்ளத்தில் இருக்கிறது எப்படி இருக்கு? இது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி மாத்துறது? ஸோ ரெக்டாங்கிளோட இது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கிறதுனால ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேவா? லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ யூஸ்வலாக ஒரு ப்ராப்ளத்தில் இந்த லென்த்து கொடுப்பாங்க. இந்த லென்த் வந்து 4 மீட்டர்ஸ், இந்த ஹைட் வந்து 5 மீட்டர்ஸ். ஸோ ஏரியா எவ்வளோ வரும்? 20 மீட்டர்ஸ். சரியா? ஸோ இதோட மேக்னிடியூடு n நியூட்டன் பெர் மீட்டர், ஹைட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர், லென்த் வந்து என்ன யூனிட்ல இருக்கும்? மீட்டர்ல இருக்கும். ஸோ இந்த மீட்டரையும் கேன்சல் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் இப்போ நமக்கு பாயிண்ட் லோட் ஆயிடுச்சு. இதோட யூனிட் நியூட்டன், பாயிண்ட் லோட யூனிட் நியூட்டன். சரியா? சொல்ற புரியுதாடா? எஸ் சார். ஏய் ஃபர்ஸ்ட் இயர் பாய்ஸ், என்னடா தூங்கிட்டீங்களா? 10 வரும் இல்ல, அப்படிதானே? 10 வரும் இல்ல. வெரி குட். சரி கவனி. ஸோ யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்க லோட நம்ம பாயிண்ட் லோடா மாத்துறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பீம் இருக்கு, பீம்ல இந்த மாதிரி யூனிஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா 5 நியூட்டன் பெர் மீட்டர். இது என்னது? லென்த் அல்லது ஹைட்னு வச்சுக்கோ. லென்த் எவ்வளவு? 4 மீட்டர். ஸோ 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது இது நியூமரேட்டர்ல இருக்கு, இது டினாமினேட்டர்ல இருக்கு. 5 4 20ன்னு மாறிடும். ஓகேவா? இப்போ பாயிண்ட் லோடுக்கு மாறிடுச்சு. அதோட ஏரியா தான், வேற ஒன்றும் கிடையாது. லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ற, தட் மீன்ஸ் ஏரியா கிடைக்குது 20 நியூட்டன். ஸோ இப்போ 20 நியூட்டன் வந்துருச்சு. அது பாயிண்ட் லோடு. ஓகேவா? அந்த பாயிண்ட் லோடு எங்க ஆக்ட் ஆகும்? அதான் மேட்டர். இந்த 20 நியூட்டன்ஸ் கரெக்டா இதோட சென்டர்ல ஆக்ட் ஆகும். ஸோ லென்த் எவ்வளவு போட்டேன்? 4 போட்டேன். ஸோ லெஃப்ட் சைடு இருந்து 2 மீட்டரு, 4 மீட்டர். ரைட் சைட்ல இருந்து 2 மீட்டர். அப்பனா 2 தானே சார் ஆகும்? 2 ஆமா, வருமா ஆமா. சார் அப்போ? ஆமா, 2 தான் சார் இப்போ. 2 தாண்டா போட்டிருக்கேன். 2 மீட்டர் 2 மீட்டர். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதேவா, இங்க வந்து எப்படி இருக்கு? இது இந்த ஷேப் எப்படி இருக்கு? இந்த ஷேப் எப்படா இருக்கு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. டேய் கேக்குதா? டேய் நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஏய் திருமால் கேக்குதாடா? பவித்ரன், ஹலோ ஹலோ, டேய் கேக்குதா? பவித்ரன் கேக்குதா நான் பேசுறது?
இப்பதான் சார் கேக்குது வெற்றி கணக்கு ஓகே 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 ஓகேடா. இப்ப கேக்குது இல்லையா? சரி, இந்த ஷேப் என்ன? இது யூவிஎல். இது என்ன ஷேப்ல இருக்கு? யூவிஎல் இட்ஸ் லைக் அ ரைட் ஆங்கிள். சரியா? ஆப்போசிட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? ஆஃப் இன்டூ பி ஆஃப் இன்ட்டு half லென்த் into b into h. half into b into h. ஸோ எவ்வளவு வரும்? half into b into h. நாங்க 20 டிவைடட் பை 10 சார் 10 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 10 வந்துருச்சு. ஸோ இந்த 10 எங்க ஆக்ட் ஆகும்? 10 எங்க ஆக்ட் ஆகும்? 10 இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் என்னன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சென்டர். சென்டர்னா L/3 சார்? L/3. ஓகேவா? L/3 தானே சொல்லுவோம். ஆமா ஆமா, L/3. L/3 ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ஒரு மேல பார்த்தது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு. இந்த ரெக்டாங்கிளோட சென்டர் கரெக்டா L/2ல வரும். ஓகேவா? இதே இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சென்டர் எங்க வரும்? இங்கே வரும். இந்த டிஸ்டன்ஸ் L/3 ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த சைடு 2L/3 இருக்கு. ஓகேவா? ஸோ நீ வந்து என்ன பண்ற? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை இப்படி கட் பண்ணி பாரு. இதோட ஏரியா எவ்வளவு இருக்குன்னு பாரு. இதோட ஏரியா வில் பி ஈக்குவல் டு இதோட ஏரியா. அதான் சென்டராய்டு. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எவ்வளவு ஏரியா இருக்கோ அதே ஏரியா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா ரொம்ப குறுகிக்கிட்டே போகுது இல்லையா? லென்த் அதிகமா இருந்தாலும் ஹைட் ரொம்ப கம்மி. அதனால இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் கம்மியா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சென்டர் L/3, லெஃப்ட் ஆங்கிளோட சாரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சென்டராய்டு L/3 ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? சார் கட் ஆகுதா? கேட்கவே மாட்டேங்குது சார் நீங்க பேசுறது. இல்ல வரேன்டா ஆமா வரேன்டா சார். வரேன்டா. ஒரு நிமிஷம் வரேன். ஆமா சார் அக்கா வருது. வெயிட் பண்ணுங்கடா, அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இப்ப கேக்குதாடா? கேக்குதா? கேக்குறேன். கேக்குதா? கேக்குது சார் கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே, சார் சார் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். யூடிஎல்ல பாயிண்ட் லோட கன்வெர்ட் பண்ணிடுவீங்க அப்படிதானே? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட கன்வெர்ட் பண்ணிடுவீங்களா? யூவிஎல் மட்டும் அந்த UVL பாயிண்ட் மட்டும். சொல்லுங்க சார். வேற எதுவும் சரி, ஓகே ஓகேவா? ஸோ இது வந்து half BH ஏரியா. half BH போட்டேன்னா 10 வரும். லென்த் வந்து 4 போட்டோம், ஹைட் வந்து 5 போட்டோம். ஸோ டோட்டலா ஏரியா வில் பி 10. சரியா? இந்த 10 எங்க ஆக்ட் ஆகும்? அதான் இப்போ மேட்ரு. 10 எங்க ஆக்ட் ஆகும்? சரியா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு எங்க வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க வரும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து L/3, அதாவது சரி அந்த ரைட் ஆங்கிள் இருந்து எங்க வந்து 90 டிகிரி இருக்கோ அங்க இருந்து L/3. இதே இது இந்த சைடு இருந்து பார்த்தேன்னா 2L/3 வரும். ஓகேவா?
கம்மிங்களா டேய்? சொல்லுங்க சார். ஓகே. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதோட சென்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா L/3 ஃப்ரம் திஸ் சைட். ஸோ வாட் டஸ் இட் மீன்? இந்த சென்ட்ராய்டுனா என்ன? ஓகேவா? ஸோ ஏரியாவை நீ ஈக்குவலாக பிரிக்கிற. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இங்கே தான் சென்டர் வருது அப்படின்னா இங்கே கோடு போட்டு இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவும் இந்த ரிமைனிங் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா அண்ணியம்? இல்ல சார், தெரியுது சார், தெரியுது. ஓகே ஓகே. ஸோ என்னன்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா ஏரியா அப்படி சிறுசாகிட்டே போகுது. ஓகேவா? இந்த ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அங்கே தான் வந்து சென்ட்ராய்டு இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து L/3, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 2L/3. ஓகேவா? ஸோ இது யூடிஎல்ல பாயிண்ட்லோட மாத்துறது. அப்புறம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சப்போர்ட் தான் நமக்கு. ரோலர் சப்போர்ட்டு. ஸோ ரோலர் சப்போர்ட்னா இந்த மாதிரி இருக்கும், கீழே 2 ரோலர் இருக்கும். ஸோ நமக்கு ஒன்லி வி ஹேவ் a vertical reaction to the contact surface. சர்ஃபேஸ் இங்க இருக்கு, ஹரிசாண்டலா இருக்கா? இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு ரியாக்ஷன். இதே இது ஹிஞ்ச்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். இதே இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்ட் மொமெண்ட். சரியா? ஸோ இப்போ டைரக்டா ஒரு சம் போறோம், ஈஸியான சம் ஒன்று. இந்த 2 பார்த்துட்டு நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரி. ஸோ இங்க ஒரு அந்த ப்ராப்ளம். பிடிஎஃப் அனுப்புவீங்களா சார்? நீங்க சொல்லித்தர பிடிஎஃப். இது வீடியோவே இருக்கும், உனக்கு பிபிடி வேணாலும் அனுப்பிச்சுடுறேன். ஓகே சார். சரி, ஓகேவா? ஸோ இது என்ன சப்போர்ட்டு? ஹிஞ்ச்டு சப்போர்ட் சார். ஹிஞ்ச்டு சப்போர்ட்னா என்ன ரியாக்ஷன் வரும்? ஹரிசாண்டல், வெர்டிகல். வெர்டிகல் ஒன்று, ஹரிசாண்டல் ஒன்று. ஓகே. அந்த சைடு இருக்கிறது என்ன சப்போர்ட்டு? ரோலர். ரோலர்னா ஒன்லி ரோலர் சப்போர்ட் சார். ஹரிசாண்டல். வெர்டிகல். ஓகே. பேர் வெர்டிகல். இது ஆர்டி. ரோலர்னா வெறும் வெர்டிகல் மட்டும் தான் சார். என்னடா? ரோலர் சப்போர்ட், ரோலருக்கு வெறும் வெர்டிகல் மட்டும் தான் இருக்காமா? ஆமா ஆமா, வெர்டிகல் மட்டும் தான் வரும். ஓகே சார். ஓகே சார். ஸோ இது வெர்டிகலா இருக்கு. ஆர் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்ன்றதுனால நான் ஆர்னு போட்டிருக்கேன். அந்த ஃபோர்ஸ் வெர்டிகலா இருக்கிறதுனால வி போடுறேன். எந்த பாயிண்ட்ல இருக்குன்றதுனால டி போடுறேன், ஆர்விடி. இங்கே பார்த்துட்டேன்னா ஆர் வெர்டிகலா இருக்கிறதுனால வி, ஏன்ற பாயிண்ட்ல ஆகிறதுனால ஆர்விஏ. இது ஆர் ஹரிசாண்டலா இருக்கிறதுனால ஹெச், ஆர்ஹெச் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 20 கிலோ நியூட்டன் ஒரு யூடிஎல் கொடுத்துருக்கான். எவ்வளவு மீட்டர் ஸ்பேன் ஆயிருக்கு? 2 மீட்டர் ஸ்பேன் ஆயிருக்கு. இது எப்படி பாயிண்ட் லோட மாத்துவீங்க? பாயிண்ட் லோடா? என்னடாச்சு? 20 into 2. 20 into 2, 40. 1 மீட்டர் தானே சார் வரும்? ஆமா, 40 நியூட்டன் ஆக்டிங் அட் 1 மீட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட். கரெக்டா? ஸோ இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? இது 1 மீட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மீட்டர்ஸ் தள்ளி ஒரு 30 நியூட்டன் இருக்கு. இது 3 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் அகைன் ஒரு 1 மீட்டர் தள்ளி இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு, அதோட மேக்னிடியூட் எவ்வளவு? 25. அதுக்கப்புறம் 1 மீட்டர் தள்ளி ஆர்விடி இருக்கு. இவ்வளவுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையாம இந்த ப்ராப்ளம் சால்வே பண்ணக்கூடாது. சரியா? என்னடா புரிஞ்சுதா தம்பிங்களா? ஓகே சார். ஸோ இந்த 20 என்ன பண்ணிட்டோம்? பாயிண்ட் லோடா மாத்திட்டோம், யூடிஎல்ல இருக்காது. ஸோ இதை அழிச்சிடலாம், இந்த ட்ரையாங்கிளே தேவையில்லை.
இந்த ரெக்டாங்கிளே தேவையில்லை சரியா. அதான் இந்த 40 மாத்திட்டேன். அது எங்க ஆக்ட் ஆகும்னா 1 மீட்டர்ல ஆக்ட் ஆகும். இங்க இது 1 மீட்டர், இதுக்கப்புறம் இது டோட்டலா 3 மீட்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பாயிண்ட் லோடு தான், 1 மீட்டர் 1 மீட்டர். இந்த ஏக்கு பதிலா ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிக்கல், இங்க டிக்கு பதிலா ஒன்லி ஹரிசாண்டல். இவ்வளவுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி முடிச்ச அப்புறம் 3 கண்டிஷன் தான். என்னென்ன கண்டிஷன் அது? என்ன கண்டிஷன்ரா? Sigma f of x. Sigma f of x is equal to 0, sigma f of y is equal to 0, sigma m is equal to 0. Sigma m is equal to 0. சரி, f of x என்னென்ன வருது? ஹரிசாண்டல்ல என்னென்ன இருக்கு? ஹரிசாண்டல்ல என்னென்ன இருக்கு? RHA. அவ்வளவுதான். RHA equal to 0. RHA sir. இப்போ வெர்டிகல் வாங்க. Equal to 0. RVA இல்ல சிக்மா f of y ன்னு minus போடுறேன். 40 minus 30 minus 25. Minus 40 minus 30 ஃபர்ஸ்ட் minus RVA plus RVB minus 40 plus எல்லாமே மைனஸ் தான். ஓகேவா? அதனால அதை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். ஈக்குவல் டு 0 போறோம்ல, அதை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். So, என்னடா சார் டி பவித்ரன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் சார். விளையாடாதீங்க, கடு போயிருவேன் சரியா. 95 ஓகேவா? சரியாடா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ மொமெண்ட் போலாமா? கேக்குலடா? இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நவ we are taking moment. ஓகேவா? சோ மொமெண்ட்னா தான். மொமெண்ட்னா என்னடா? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். மொமெண்ட்னா ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதை வேணா பார்த்துட்டு வந்துடும். இந்த இருக்கு. ஸோ நம்ம ஒரு பெரிய ஒரு கல்லை தூக்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன கல்லை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஏறி நிற்போம். ஓகேவா? ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து மொமெண்ட். ஸோ நம்ம நீளமான குச்சி வச்சிருந்தோம்னா எவ்வளோ பெரிய வெயிட்டையும் ஈஸியாக தூக்கிடலாம். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த பைப் ரிங்ஸ்லையும். ஸோ இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு லாரிலாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஈஸியாக வந்து நம்மளால நட்டை கலட்ட முடியலன்னா அந்த லாரி டிரைவர் என்ன பண்ணுவோம், பெரிய நீளமான குச்சி எடுத்து அந்த பைப் ரிஞ்சோட கனெக்ட் பண்ணி மேலே ஏறி நிற்பாங்க. ஓகேவா? ஸோ லென்த் அதிகமாக அதிகமாக நம்ம ரொம்ப ஈஸியா அந்த நட்டை ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ரொட்டேட் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ நான் எய்தர் ஏல வச்சோ அல்லது டில வச்சோ ஐ கேன் டேக் தி மொமெண்ட். ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏ வச்சு எடுக்க போறேன் மொமெண்ட். இங்க என்ன ஃபோர்ஸ் இருக்கு? டில ஆர்விடி. ஓகேவா? கேக்குதாடா? ஓகேவா? சோ மொமெண்ட் எடுக்க போறேன். ஆர்விடி இன்ட்டு டோட்டல் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப் டு ஏ வரைக்கும். ஓகேவா? ஏ வரைக்கும் என்ன பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? அதாவது நான் வந்து இந்த ஏன்ற இடத்துல ஒரு போல்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு ஏன்ற இடத்துல ஒரு போல்ட் இருக்கு. ஆனா அந்த போல்ட்டை லூசன் பண்ணணும் அல்ல டைட்டன் பண்ணணும். ஓகேவா? எனக்கு இவ்வளவு பெரிய பைப் ரிஞ்ச் இருக்கு, ஏல இருந்து டி வரைக்கும் உள்ள பைப் ரிஞ்ச். நான் ஃபோர்ஸ் வந்து இங்க ஆர்விடியில அப்ளை பண்றேன். ஏன்னா இங்க ஃபோர்ஸ் இது ஆர்விடின்றது தான் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ மொமெண்ட் என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஆர்விடி இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 6. டோட்டல் டிஸ்டன்ஸ் அப் டு போல்ட் வரைக்கும். ஓகேவா? 2 4 6 வரும். இது என்ன டைரக்ஷன்ல சுத்தம்? ஃபோர்ஸ் கீழ இருந்து ஆக்ட் ஆகுது. என்ன டைரக்ஷன் அது? அந்த பைப் ரிஞ்ச் என்ன டைரக்ஷன்ல சுத்தம்? ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப பைப் ரிஞ்சோட லென்த் குறைஞ்சிருச்சு. ஃபோர்ஸ் இங்க 25 இருக்கு, லென்த் வந்து இது வரைக்கும் தான் இருக்கு. ஓகேவா? சோ மொமெண்ட் என்ன வரும்? 25 இன்ட்டு 5. அது என்ன டைரக்ஷன்ல சுத்தம்? அது சொல்லுங்க.
clockwise minus கிளாக் வைஸ் மைனஸ் மைனஸ் 25 இன்ட்டு 5. இப்போ நான் இன்னியூ லென்த்தை குறைச்சிட்டேன். ஓகேவா? 4 மீட்டர் குறைச்சிட்டேன். மைனஸ் 30 இன்ட்டு 30 இன்ட்டு 4 4. ஓகேவா? அப்புறம் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, பாயிண்ட் லோடு. இப்போ 1 மீட்டர் கொண்டு வந்துட்டேன் நான். மைனஸ் 40 இல்லடா, 40 இன்ட்டு மைனஸ் முன்னாடி இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு போட்டுங்க. 40 இன்ட்டு 1. இங்க 2 ஃபோர்ஸ் இருக்கு. அங்க தேர் இஸ் நோ டிஸ்டன்ஸ். அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால எதுவும் ரொட்டேட் ஆக போறது இல்லை. சரியா? ஆர்விஏ இன்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0, அதனால அதை விட்டுறலாம். ஓகேவா? ஈக்குவல் டு 0 போட்டேன்னா ஆர்விடி 6 ஆர்விடி ஈக்குவல் டு 6 ஆர்விடி ஈக்குவல் டு எவ்வளவு வருதுன்னு பாரு. இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிரு. 25 இன்ட்டு 5னா 125, 125 120 245 285 வரும். கரெக்டா? 285. வருதாடா? 285 தான். ஸோ இப்போ எனக்கு ஆர்விடி மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 6 டினாமினேட்டர் கொண்டு போனேன்னா எவ்வளவு வருதுன்னு பாரு. 47.5. ஓகேவா? எனக்கு ஆர்விடி கிடைச்சிருச்சு. இந்த ஆர்விடியை தூக்கி இங்கே போடுறேன். ஸோ ஆர்விஏ வேணும்னா 95 மைனஸ் 47.5 போட்டேன்னா அது வந்து 47.5 தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, 47 தான் வரும். ஓகே, ஸோ இந்த சம் முடிஞ்சது. ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் கஷ்டமான சம் போனோம் அப்படின்னா இந்த சம் தான் வந்து 2 மாடல்லையும் கேட்டிருந்தேன், ஒருத்தனை சால்வ் பண்ணல. ஸோ இங்க 1க்கு மேல 1 2 பீம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சம் சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ 1க்கு மேல 1 2 பீம் இருக்கு. ஸோ எப்போதுமே எது வந்து லெஸ் காம்ப்ளிகேட்டடோ அதை தான் சால்வ் பண்ணோம். ஸோ லெஸ் காம்ப்ளிகேட்டட் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இந்த சி பாயிண்ட் வந்து ஒரு ரோலர் சப்போர்ட், இங்க ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வரும். ஓகேவா? அதை வந்து அடுத்த பீம் கொண்டு வரும்போது இங்க டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகும் அந்த வெயிட். அதனால ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ண போறீங்க. அதோட லென்த் கொடுத்துட்டான், மேக்னிடியூட் கொடுத்துட்டான், யூடிஎல் ஒன்று இருக்கு, யூவிஎல் ஒன்று இருக்கு. ஓகேவா? இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு அப்படி கிளம்பிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் சிடி. சிடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம். அதோட லென்த் எவ்வளவு டோட்டலா? சிடியோட லென்த் 7 சார். 7 மீட்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். சரி, 7 மீட்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ இது என்ன சப்போர்ட் சொன்னேன்? சில இருக்கிறது ரோலர் சப்போர்ட் ரோலர் சப்போர்ட்னா என்ன லோடு வரும்? வெர்டிகல் ஆர்விசி ரியாக்ஷன், வெர்டிகல் ரியாக்ஷன் அட் சி. சரியா? இங்க டில இருக்கிறது என்ன சப்போர்ட்? ஹிஞ்சுடுனா என்ன வரும்? ரெண்டுமே வரும். ஆர்விடி வரும், ஆர்ஹெச்டி வரும். கரெக்டா? ஓகே. சோ இப்போ இந்த யூடிஎல்லுக்கு வாங்க. யூடிஎல்லோட ஹைட் லென்த் எவ்வளவு? 2 மீட்டர்ஸ். ஹைட் 10. சோ 10 சரி 20 வரும். ஏரியா எவ்வளவு வரும்? 20 வரும். ஓகேவா? சோ இந்த லெஃப்ட் சைடுல இருந்து எவ்வளவு மீட்டர் தள்ளி 20 போனா சொல்லுங்க பாப்போம். இந்த லெஃப்ட் சைடு இந்த ஆர்விசில இருந்து எவ்வளவு மீட்டர் தள்ளி? 4 சார். 4 மீட்டர் தள்ளி. கரெக்ட். 4 மீட்டர் தள்ளி என்ன பண்ணிருக்கேன்? ஒரு பாயிண்ட் லோடு போடுறேன் நான். அந்த பாயிண்ட் லோட மேக்னிடியூட் எவ்வளவு? 20 தானே? 20.
அப்புறம் இப்போ இந்த இது ட்ரையாங்குல பாயிண்ட் லோட மாத்துக்கு பார்ப்போம். triangle 1/2 into 10 20 10 சார். divided by 2 10 sir 10 sir 10. 10 divided by na 2 10 divided by தான் sir. 3 10 தான். D ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும் சொல்லுங்க. இதுல இருந்து 0.6 sir 0.66 சார். 2/3 0.6 L/3. ஓகேவா? L by So 3 2/3 பாயிண்டா 66 0.667. ஓகேவா? ஸோ இங்கிட்ட எவ்வளவு வரும்? இந்த லென்த் 1.33 2 மைனஸ் 0.66. ஓகேவா? அதை நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இங்க ஒரு லோடு, அதோட மேக்னிடியூடு 10. சார் 2.33 வருமா சார்? 2.33. அதுல இருந்து 1 சார். அதுல இருந்து 1 வந்துடும் சார். இப்போ டோட்டலா கூட்டினா எவ்வளவு வரணும்? 7 வரும். ஆமா 2.33. சாரிடா அதை மறந்துட்டேன். 2.33 கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே ஸ்டெப் தான். சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ல ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு. சார் கேட்க மாட்டேங்குது சார். இல்ல இப்ப கால் வந்துச்சுடா, வேற ஒரு சிம் கால் இருந்து கால் வந்துச்சு. இப்ப கேட்கும். சரியா? இப்ப கேக்கும்டா. கேக்குது சார் கேக்குது அதான் ஒரு சார். கால் வந்துச்சு சார். ஸோ இப்போ சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு ஹரிசான்லா. RHD இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? RHD இஸ் ஈக்குவல் டு 0. சிக்மா எஃப் ஆஃப் ஒய் என்னென்ன ஃபோர்ஸ்? RBC plus RBC plus RVD RVD minus 20 minus 10 sir ஆமா, அதை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 30 ஆயிரும், பிளஸ் 30 ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ சிக்மா எம் எந்த பாயிண்ட் வச்சு எடுக்கிறீங்க அது உங்க இஷ்டம் தான். நான் டிஏ வச்சு எடுத்துக்கிறேன். டிஏ வச்சு எடுக்கிறேன். MD. ஓகேவா? என்ன பண்ண போறேன்? MDயை வச்சு மொமெண்ட் எடுக்கிறேன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ இதான் வந்து எனக்கு போல்ட். இந்த பாயிண்ட்டை வச்சு அந்த போல்ட்டை நான் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ரொட்டேட் பண்ணணும். ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் RVCன்னு ஒன்று இருக்கு. RVC இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எவ்வளவு? RVC டோட்டல் டிஸ்டன்ஸ் distance no 7 தான் சார். RVC இன்ட்டு 7. அது என்ன டைரக்ஷன்? clockwise sir minus clockwise மைனஸ் போட்டேன். ஓகேவா? அப்புறம் 20 இன்ட்டு 20 ஃபோர்ஸ் 20 டிஸ்டன்ஸ் 23 எவ்வளோடா? 23 சார் 3. 3. ஓகே. 10 இன்ட்டு ஆமா சார் 0.67 10 இன்ட்டு 0.67 போயிட்டா 6.67 வந்துடும். டைரக்டா போட்டுக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ மைனஸ் 7 RVC இங்கிட்டு இருக்கு, அது ரெண்டும் பிளஸ். அதனால நான் 7 RVC அங்கிட்டு கொண்டு போயிடுறேன், பிளஸ் ஆக்கிடுறேன். 7 RVC ஈக்குவல் டு இது ஒரு 60, அது ஒரு 6.6 66.67. ஓகேவா? ஸோ RVC எனக்கு RVC வேணும்னா 7ஆல டிவைட் பண்ணனா கிடைச்சிடும். எவ்வளவு? 97 61 9 பாயிண்ட் சம்திங் வரும். 9 நியூட்டன் 9.2 நியூட்டன் வரும். கரெக்டா? சார் எவ்வளவு வேல்யூ? எவ்வளவு? 9.52 9.5 நியூட்டன். ஓகே. ஸோ இந்த 9.5 நியூட்டன் RVC இருக்கு இல்லையா, அது ரெண்டாவது சால்வ் பண்ணும்போது இதுக்கு டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டாவது பீம் போட போறோம். இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன், அதான் வந்து சால்வ் பண்ண முடியும். சார் இதுல RVC தானே சார் பாயிண்ட் வச்சு எடுக்கிறீங்க மொமெண்டம்க்கு? ஆமா, அடுத்த சம்முக்கு RVC தான் வந்து இன்புட் லோடு ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும்.
ஸோ இப்போ இங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் வாங்க. கீழே இருக்க பீம் அதோட லென்த் எவ்வளவு? அதுவும் 7 தான் இல்லையா? 8 சார், சரியாடா? 8 சார், 8ஆ? 8 ஆமா சார். 8. சாரி 8. ஆ ஓகே. ஸோ இது என்ன சப்போர்ட்? ஏ என்ன சப்போர்ட்? இன்ஜின் support. இன்ச்சுடுனா Horizontal, vertical. ஆர்பிஏ ஆர் ஹெச்ஏ. பில Vertical மட்டும், vertical மட்டும். வெர்டிகல் மட்டும் ஆர்பிபி. சரியா? ஸோ இப்போ இது வந்து பாயிண்ட் லோட ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். அதோட மேக்னிடியூட் என்ன வந்துச்சு? ஆர்பிசியோட வேல்யூ 9.5. 9.52. அது பாயிண்ட் லோட கீழே டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க இன்க்ளைண்டா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு 30 கிலோ நியூட்டன். சரியா? ஸோ இன்க்ளைண்டா இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? Horizontal. ஹரிசாண்டலா ஒன்னு, வெர்டிகலா ஒன்னு. இது எந்த குவாட்ரண்ட்? அதாவது இங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க XY போட்டு பார்த்தேன்னா தெரிஞ்சிடும் எந்த குவாட்ரண்ட். எந்த குவாட்ரண்ட் அது? Third quadrant. தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்னா ரெண்டுமே நெகட்டிவ். Minus. ஸோ வெர்டிகலா இருக்கிறது என்னது? 30 sin 60. கரெக்டா? Sir. ஹரிசாண்டலா இருக்கிறது 30 cos 60. ஓகேவாடா? Yes, sir. இப்போ இதே Okay, மாதிரி sir. முன்னாடி போட்ட மாதிரி சால்வ் பண்ணிடலாமா? ஆர்ஹெச்ஏ ஆர்பிபி வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? ஆர்பிஏ ஆர்பிபி வேல்யூ சால்வ் Sir, பண்ணுமா? இன்க்ளைனா இருக்கிறத திருப்பி போடணுமா? ஸ்ட்ரைட்டா போடணுமா? ஆமாண்டா. சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எப்படி போடுவ நீ? ஓகே சார், ஓகே சார். ஸோ சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல போடு. இங்க ரெண்டு ஃபோர்ஸ் ஹரிசாண்டலா இருக்கு. என்னென்னது? Cos, sir. Minus cos. ஆர்ஹெச்ஏ இஸ் ஈக்குவல் டு Cos. 30 cos. மைனஸ் 30 காஸ் 60. பிளஸ் சாரி அங்கிட்டு போயிட்டேன் இல்லையா? ஈக்குவல் டு போட்டேன், அதனால 30 காஸ் 60. 60 டிகிரி. ஸோ இதோட வேல்யூ வந்துடும். ஓகேவா? அடுத்து சிக்மா எஃப் ஆஃப் போய் வாங்க. வெர்டிகல் என்னென்ன இருக்கு? ஆர்பிஏ RVB. பிளஸ் ஆர்பிபி இஸ் ஈக்குவல் டு 9.52 பிளஸ் 30 சைன். ஓகேவா? Yes, sir. 9.5 plus 30 sin 60. ஓகேவா? இது ஈக்குவேஷன் ஒரு 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ மொமெண்ட் எடுக்க போறோம். சிக்மா எம் ஏ வச்சே மொமெண்ட் எடுக்கிறேன் நான். ஸோ இந்த ஏயை நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சைட்ல இருந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஸோ ஆர்விபி இன்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 8, sir. 8 சார். என்ன டைரக்ஷன் அது? Sorry. 8 தான்டா. 8 8 இல்ல, தான்டா. sir. 8 தான் சார். 8 தான்டா. எங்க 8 தான். எங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆகும். Okay, okay. ஆர்விபி இன்ட்டு 8. அடுத்து அங்க ஒரு 9.52 லோடு இருக்கு இல்லையா? அது என்ன டைரக்ஷன்? ஆர்விபி இன்ட்டு 8 என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ். ஏய் ஆன்டி கிளாக் வைஸ். Anti-clockwise. ஓகே சார், ஓகே சார். ஓகே. 9.52 இன்ட்டு 5. 5 மீட்டர்ஸ். அது இப்படியே சுத்தும், இப்படியே சுத்தும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து இந்த 30 இருக்கு. சாரி 30 30 அது sin 30 sin 60. 30 sin 60 இன்ட்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால ஒன்றும் ரொட்டேட் ஆகாது, அதனால ஒன்லி sin 60 மட்டும் தான் வரும். சரியா? 30 sin 60 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதுல இருந்து உனக்கு ஆர்விபி வேல்யூ வந்துடும். இந்த ஆர்விபி வேல்யூ வந்துடும். ஆர்விபி வேல்யூ தூக்கி ஈக்குவேஷன் 2ல போட்டேன்னா ஆர்பி ஏவும் கிடைச்சிடும். சரியா? சார் அதுக்கு ஏன் சார் நெகட்டிவ் வேல்யூ வரல முன்னாடி? அதுவும் நெகட்டிவ் வரணும், நான் போடல, வந்துருச்சு கிளாக் வைஸ். சரியா? சரியாடா? ஓகே சார், ஓகே சார். நாளைக்கு வேணா, நாளைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு ஊருக்கு போறேன். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வேணா மிச்சம் 2 யூனிட் பார்ப்போம். ஓகே சார். ஓகேவா? Okay, இந்த sir, 4 okay, sir. சம்பம் தயவு செய்து போட்டு பாருங்க. சரி, அந்த வீடியோ வேணா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம், டவுட் இருந்தா பார்த்து.
ஓகே 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 தேங்க்யூ. ஓகேடா ஓகேடா தேங்க்ஸ்டா ஓகே சார். பை 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 தேங்க்யூ சார். பைடா. சார் பிடிஎஃப் அனுப்பிச்சுடுறேன்டா குரூப்ல அனுப்பிச்சுடுறேன்டா.